ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இந்த 2 நாளாவே நம்மளோட சேனல்ல வீடியோஸ் எதுவும் வந்திருக்காது. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் முருகர் எனக்கு பிளஸ் மைனஸ் இப்படி கலந்து கலந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால தான் நான் சரியா வீடியோ போடவும் இல்லை, பூஜையும் பண்ணாம விட்டுட்டேன். இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 14வது நாள் பூஜை வீடியோ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 8வது நாள் பூஜையில முருகர் என் கைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். 48 டேஸ் பிரம்ம முகூர்த்த பூஜை, அதாவது முருகர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். அந்த முருகர் சிலைக்கு ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அதை பத்தி தான் இன்னைக்கு விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த விளாகு. வியாழக்கிழமை வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன், ஏன்னா எல்லாருக்கும் லீவு அப்படின்றதுனால. தயிர் பச்சடியும் தக்காளி சாப்பாடும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரைடேல பூஜை பண்ணணும். இப்போ சிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எவ்வளோ கிடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை கிளியர் பண்ணாவே போதும், பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி ஆனதையும் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை பாத்திரங்களெல்லாம் விளக்குறதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பூஜை பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த சபீனாவும் அதுக்கப்புறமா இந்த பீத்தாம்பரி பவுடர், இது ரெண்டும் தான். சபீனா வந்து நான் போட்டதே இல்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய ரீல்ஸில் நான் பார்த்தேன் இது கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் அப்போதைக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறமா நார்மலாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. நான் அதான் அந்த மண் விளக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நான் முருகர் பூஜை பண்ணுறேன் இல்லையா, அந்த பூஜை விளக்கு, அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகர் வந்து நான் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு இந்த மண்டபம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் இவ்வளோ சீக்கிரம் வாங்குவேன் அப்படின்னு நானே நினைக்கல. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் தான். என்னங்க 200 ருபீஸ் வாங்குறது, இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். எங்களுக்கு அது பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் வருமானத்தில் குடும்பம் நடத்துகிறவங்க, அந்த மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு 200ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஓகே, இது வந்து முருகருக்காகவே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மீஷோவில் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு, அதாவது 4:30க்கு தான் எந்திரிச்சேன். ஏன்னா வேலை ரொம்ப அதிகமாக நேற்று செஞ்சதுனால கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14வது நாள் பூஜை. 13 நாள் பூஜையும் 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ ஏன் வந்து இந்த கலரில் கோலம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே மட்டும் இல்லைங்க, அமாவாசை. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு செம்மண் பொடியில் தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த செம்மண் பொடி இல்லைன்றதுனால அந்த ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மண்டபத்துக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணி ஊற்றுறேங்க. அது எப்படி வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேக்காக இருந்தது, நான் ஒன்று கழட்டிட்டேன். ஏன்னா அது இடம் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கழட்டிட்டேன். அதுக்குமே மஞ்சள் குங்குமம், அந்த பிள்ளையார் ஒருத்தர் இருந்தாருங்க, அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி, அதாவது அச்சதை ரெடி பண்ணிவிட்டு, எப்பவுமே நான் இந்த சிலை பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தாலும் சரி, தீபம் வைக்கும் போதும் சரி, காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் இந்த ஒரு அச்சதை வந்து ரெடி பண்ணிக்குவேங்க. நெய்யும் மஞ்சள் பச்சரிசி 3 கலந்தது தான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து கீழே போட்டுட்டு முருகனுக்கு வந்து அந்த சத்கோண தீபத்துக்கு அந்த ஸ்டார் கோலம் போடுறேன் இல்லைங்களா, அந்த கோலம் தான் அந்த அரிசியில் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டேன். அமாவாசை அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணலாமா, அது இது எதுவுமே நான் யோசிக்கல. ஏற்கனவே வச்சிருந்தது தானே, மண்டபம் மட்டும்தான் வாங்கி வைக்கிறோம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வைக்க போகிறோம், அதனால் எதுவும் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலுமே சாமி, அதாவது பூஜை, இந்த ரேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தானே செய்கிறோம், அதனால் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரமாக இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பொருளுமே நான் வாங்க மாட்டேன். ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் சிரமமாகவே தான் இருக்குது.
மனசுக்கு பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா முருகனை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாமே நான் ரியலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நமக்கு வந்து ஒரு பிரச்சனைனா யாருமே வந்து துணை இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் என்னோட மைண்ட் செட்டை அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு முருகன். இருந்தாலும் நான் வந்து இந்த பூஜையை டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டேன், முழுசாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன். பார்ப்போம், முழுசாக முடிச்சப்புறம் கண்டிப்பாக எனக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். ஃபினான்ஷியலாவோ இல்லைன்னா இந்த மாதிரி திங்கிங்லேயோ லைஃப்லேயோ பர்சனல் லைஃப்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னுமே நம்பிக்கையோடு நான் பூஜை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க ரொம்ப வருஷமாக பேபி இல்லாமல் இருக்கேன், அவங்களுக்காகவும் வேண்டிக்க சொல்லி. அந்த சிஸ்டரோட நேம் வர்ணிகான்னு நினைக்கிறேன். அவங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும், நம்மளோட நட்புறவுகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காகவுமே நான் வேண்டிக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபைனலாக எல்லா தீபமும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், மண்டபத்தில் முருகர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சிம்பிளாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏதோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, ஏதோ நம்ம வீட்டில் வந்த முருகருக்கு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.